குட்டி போடுவேன்னு நேற்று நைட்லேருந்து என்னை உட்கார வச்சுட்டு போயிருக்காரு அந்த மனுஷன். குட்டி போடுவியா மாட்டியா? இதான் பேசுதா பாரு. நீ எப்போ குட்டி போட்டு நான் எப்போ சீம்பால் எடுத்து எப்போ நான் ஆளை பார்த்து. லாலே அப்படியே மாடுக்கு கொஞ்சம் தண்ணி கட்டியிருப்பா. லாலே அப்படியே கொஞ்சம் சாணியில எடுத்துருப்பா. அப்படியே கொஞ்சம் மசால் புல்லா எடுத்துரு சாமி. சாமி மாட்டுக்கு கொஞ்சம் தீவனம் வாங்கணும். அம்மா இப்போ நான் என்னதாம்மா பண்ணுறது? ஏதோ ஒன்று சொல்லம்மா. ஃபர்ஸ்ட் தீவனம் வாங்கிட்டு வா. சரி. கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. அவனை இவனை பார்க்க போறேன்னு லேட் பண்ணிடாத. சரிம்மா. காரத்துக்கு போய் சொல்கிற மாதிரி நம்மளதான். ஸோ டைம் வேற ஆச்சு. எப்படா போகிறது? யாராச்சும் இழுச்சுவாய் வருவான் பாரு. பாருங்க பாரு, ஒரு இழுச்சுவாய் வராம. இரு நான் கேட்குறேன். ஸ்கூல் போகிறாங்க. சரி நிறுத்து. டேய் ஏன்டா இந்த நேரத்தில் லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லைங்கண்ணா, எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டு தர லேட் பண்ணிடுவாங்கண்ணா. அப்போ நேரத்தில் சமைச்சு தர சொல்ல வேண்டியதானே? எப்பவுமே அப்படி தானே ஆகுது. எப்பவுமே லேட்டாக செஞ்சு கொடுத்துறாங்கண்ணா. நீங்க ஸ்டைல் ஆகுறீங்கண்ணா. அப்படியா? அண்ணா அவனுங்க கலாய்ச்சிட்டு இருக்கானுங்கண்ணா, அது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. சே நான் கூட ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன். ஐயோ கடவுளே. அண்ணா பாட்டு போடுங்கண்ணா. டேய் சும்மா வாடா, ஸ்கூலுக்கு தானே போகிறேன். பாட்டெலாம் கேட்கக்கூடாது. அண்ணா தலைவலிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா, போற வரைக்கும் ஏகே பாட்டு போடுங்கண்ணா. ஏகே பாட்டா? தலைவலிக்கு ஏகே பாட்டு தான் கேட்பீங்களாடா நீங்கள்? ஆமாங்கண்ணா. இது ஓடாதுடா, சும்மா ஸோ. கார் டப்பா சட்டி மாதிரி இருக்கும் போதே நினச்சி இதில் பாட்டு ஓடாது, ஒன்றும் ஓடாதுன்னு. டே என்னடா தம்பி? ஒன்றும் இல்லைங்கண்ணா. உங்களெல்லாம் வண்டியில் ஏற்றுனேன்லடா, நீயும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்கடா நீங்கள். அண்ணா நீங்கள் பார்க்குறதுக்கு என் ஃப்ரெண்டோட டிரைவர் அண்ணா மாதிரியே இருந்தீங்களா, அதான் நிறுத்துவீங்கன்னு நினச்சோம், நிறுத்திட்டீங்க. நான் இன்னும் எவ்வளோ தூரம்னா இருக்கு, சீக்கிரம் போங்கண்ணா. அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல. தினமும் இந்த மாதிரியே வந்தீங்கன்னா தினமும் கூடயே போயிடுவோம்ல. என்ன சொல்றீங்க? டேய் டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்கடா. நான் தேங்க்ஸ் அண்ணா. பாய்ண்ணா. பை. ஹலோ. சொல்றி. இப்பெல்லாம் உனக்கு என் மேல பாசமே இல்லை. ஆமாண்டி. ஷோ இல்லடி. எதுக்கு இப்போ இவ்வளோ சொல்லிச்சிட்டு பேசிட்டு இருக்க? ஏரில் ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கு. என்னாச்சு? ஒரு மாதிரி ப்ரெஷரா, நெஞ்செல்லாம் வலிக்குது. சீரியக்ஷன் நான் வைக்கிறேன். என்னால தான் நினைக்கிறேன். ஆமாம், இப்போ சொல்ல முடியாது. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. லூஸா நானு? நாங்க தான் லூசு. ஆனால் உனா இப்படி கட் பண்ணிடுவா பேச உடனே கூப்பிட்டா அம்மா ரொம்பாம்பா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடும். போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன? ஒன்றும் இல்லை. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போனை கொடு. குடுன்னா பாஸ்வேர்ட் போடு. எதுக்குமா இதெல்லாம்? பாஸ்வேர்ட் போடு. யாரு இது? யார் இது?
யார் இந்த மைனா சொல்லு. மைனா மைனா ஸ்கூல் ஃப்ரெண்டுமா மைனா சொல்லியிருக்கேன்ல. ஓ அட்டன் பண்ணு. உங்களுக்கே தெரியுமா, அவள் தான் 9 பேசிட்டே இருப்பா. எதுக்கு? ஐயோ உனக்கு டவர் கிடைக்குதா கிடைக்கலையா? என்ன ஆம்பளை வாய்ஸ் கேக்குது? ஐயோ முட்டிட்டப்போ எனக்குலாம் கிடைக்குது. ஹலோ யாரும்மா இது? ஆண்டி, நான் தான் மைனா. எந்த மைனா? ஐயோ இப்போ என்ன சொல்கிறது தெரியல. ஆண்டி, நான் தான் அவ கூட ஸ்கூல்ல படிச்சேன்ல. இதெல்லாம் மாட்டிடும். ஐயோ ஆண்டி, என்ன தெரியலையா? நீ கூட என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே. ஓ நீயாம்மா? ஈரவை வந்துட்டா கொடுக்குறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆன்ட்டி இல்லை, நான் ஹர்ஷா. அவங்க போயிட்டாங்க. சுபா என்னடி ஃபோன் அவங்ககிட்ட கொடுத்துட்ட? சும்மா தான். நீ பொண்ணு கேட்பண்ணு. கேட்குறேன். சரி சொல்லு என்ன? சாயங்காலம் பக்கத்தில் எங்கேயாச்சும் வரியா? பார்க்கணும் போல இருக்கு. நான் இப்படி வருவேன்? வீட்டிலலாம் அவ்வளோதான் போ. சும்மா ஃபோன் கூட பேச முடியல நிம்மதியா. சரி விடு. உடனே மூஞ்சி இப்படி வைக்காத. ஏதாச்சும் பண்ணி வந்து தொலைகிறேன். ஓகே. சொல்லுமா. நம்ம என்ன தயாரிச்சுட்டே இருக்கிற நீயே? வந்துட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்துட்டேன். ஏங்க நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கிறேன். அச்சுவோட நடவடிக்கை எதுவும் சரியில்லையே. எப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்படிதான். என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரிய மாட்டேங்குது. சரி போய் டீ போட்டு வா. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அவள் வெளியில் போகிறாளா இல்லையான்னு பாருங்க வேணா. சரி போய் டீ போடுப்போம். டாடி நான் வெளியே போய்ட்டுறேன் டாடி. எங்கே போகிற? மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு போகிறோமா? அப்பா காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாரு. பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறோமா? அது நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வரேன். பாய்மா. என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்களா? அப்படித்தான் நானும் பார்க்குறேன். அவள் போகிற வேகத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியாது. பாடி தாங்காது. நடங்க உள்ள. ஆக்டிங் 200 மார்க்ஸ். சும்மாடா சும்மா. சும்மாடா. நல்லா சிப்பா. சரி வா. இப்போ மட்டும் எப்படி வீட்டில் விட்டாங்களா? ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம்டா. சரி சரி எதுக்கு கூப்பிட்ட? அது உனக்கு ஒன்று தரலான்னு கூப்பிட்டேன். என்னது? டடா. என்னது இது? திறந்து பாரு. சீம்பால். இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் மாடு கன்னிக்குட்டி பட்டுச்சு. வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க குடும்பம் எல்லாருமே கேட்டாங்க.
ஆனால் நான் உனக்காக பதுக்கி வச்சு எட்டு வந்திருக்கேன். மாசா? தேங்க்யூ தேங்க்யூ. இது இப்போ எப்படிடா நான் எடுத்துகிட்டு போகிறது? ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். ம் ஐயோ டைம் ஆச்சுடா, நாளைக்கு பார்த்துக்கலாம். பாய் பாய். சரி. ஒரு நிமிஷம். என்ன? முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அதான் திருநீர் வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். விவரம் தான். போயிட்டு வாங்க. சரி சரி வரேன். பார்த்து வீட்டுக்கு போங்க முருகா.